உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்மையை பெரிதாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நம்மை நேசித்து இப்படியாக நமக்கு நன்மை பெரிதாக விளங்கும்படியாக அதை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மேலே உள்ள பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க உமக்கு பயந்தவர்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ பயத்தோடு ஒரு மனிதன் காணப்படுவான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெரியதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெரிதாக விளங்குவதற்கு நாம் தேவ பயத்தோடு வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தேவ பயத்தோடு வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வில் ஒரு நன்மைகள் கூட குறைபடாது. ஏனென்றால் சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைபடாமல் ஒரு பெரிதான நன்மை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு தேவ பயத்தோடு கூட வாழ்வது மிக அவசியம். அடுத்ததாக இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு 2 காரியங்கள் சொல்ல. முதலாவதாக பயப்பட வேண்டும், இரண்டாவதாக அவரை நம்புகிறவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். இன்று அநேக நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அநேக நம்பிக்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனுபுத்திரருக்கு முன்பாக, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுபுத்திரருக்கு முன்பாக நீங்கள் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நம்புகிறவர்களுக்கு தேவன் பெரிய நன்மைகளை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவ பயத்தோடு நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்ப வேண்டும். இன்று இந்த காரியங்களை செய்கிற மனிதர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான நன்மையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்மைகள் ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் இல்லாமல் இருக்கும் என்றால் நீங்கள் அவருக்கு பயந்து வாழ்ந்து அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்பும்போது அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மை தேடி சென்று அலைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்விகள் நன்மைகள் பெரிதாக இருக்குது. ஏனென்றால் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை பெரிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு பயப்படுவோம், அவரை நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். உமக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிதான நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் தகுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறபடினால் தேவ பயத்தையும் உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மனிதர்களுக்கு முன்பாக அதை வைக்கும்படியாக, அதை நம்பும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அநேகருக்கு உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எந்த மனிதர்களும் இழந்து போகாதபடி பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.